கோயம்புத்தூர்ல அவினாசி சாலையில் அமைந்திருக்கிறது இந்துஸ்தான் கல்வி நிறுவனம். இந்த கல்வி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கல்வி நிறுவனம் தான் ஹெல்த் சயின்ஸ். இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய அனுப்பிரியா என்ற மாணவி திருவண்ணாமலையை சேர்ந்தவங்க நேற்று, அதாவது ஏப்ரல் 15 செவ்வாய்க்கிழமை அன்று கல்லூரி வளாகத்தில் தற்கொலை செய்து கொண்டாங்க. தற்கொலை செய்து கொண்ட காரணம் போலீஸார் தரப்பில் என்ன உண்மையை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை நேற்று மருத்துவமனை வளாகத்தில் 1ஆம் மற்றும் 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு பயிற்சி வகுப்பு நடத்தப்பட்டதாக தெரிகிறது. மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு மாணவர்கள் எல்லாருமே திரும்பி வராங்க. அதில் ஒரு மாணவி தனது பையிலிருந்து 1500 ரூபாய் பணத்தை காணும்னு உடனடியாக அந்த கல்லூரி பேராசிரியர்கள்ட்ட புகார் தெரிவிக்கிறாங்க. விசாரணை நடத்தினதுல கல்லூரி நிர்வாகம் அனுப்பிரியாவை சந்தேகம் பண்ணி சக மாணவர்கள் முன்னிலையில் அந்த அனுப்பிரியாட்ட விசாரணை நடத்தினாங்க. ஆனால் இதற்கு அனுப்பிரியா தான் பணத்தை எடுக்கலை அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. இதனால் அவமானம் அடைஞ்சு மருத்துவமனை வளாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்டிடத்து மேலே ஏறி 4வது ஃப்ளோர்லேருந்து கீழே குதித்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இதனால் செவ்வாய்க்கிழமை மரணம் குறித்து பீளமேடு போலீஸாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதை தொடர்ந்து அனுப்பிரியாவோட உடலை பிரேத பரிசோதனைக்காக கோவையில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனாலும் இந்த மாணவி அனுப்பிரியாவோட பெற்றோர்கள் உடலை வாங்க மறுத்ததாகவும், கல்லூரி நிர்வாகம் தான் தன்னுடைய மகளுடைய மரணத்துக்கு காரணம்னு அவங்க மேலே குற்றம் சாட்டப்பட்டு கல்லூரி நிர்வாகம் தனது மகளுடைய மரணத்துக்காக நிவாரணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரூபாய் 10 லட்சம் கேட்டதாகவும் தெரிவிக்கிறது. அதனால் கல்லூரி நிர்வாகம் 10 லட்சம் ரூபாய் தருவதாகவும் உடனடியாக சம்மதம் தெரிவித்ததுனால பிரச்சனை முடிஞ்சு அவங்க உடலை வாங்க அனுமதிக்கப்பட்டதாகவும் தெரிகிறது. ஸோ அதனால் மாணவிகள் தற்கொலைக்கு எந்த ஒரு தீர்வும் கிடையாதுன்னு கூறி மற்ற மாணவிகளுக்கும் அறிவுரை சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாங்க.